பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துருசுல் லுகத்தில் அரபியாவுடைய முதல் பாகத்தை நாம் முடித்துவிட்டோம். அது தொடர்பாக வரக்கூடிய இலக்கண குறிப்புகளை பார்த்து வருகிறோம். முதல் குறிப்பாக வார்த்தையின் அமைப்புகள், ஒரு பேச்சில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் இடம்பெறும், 3 வகையான வார்த்தைகள் பகுதிகளை நாம் தெரிந்து கொண்டோம். இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். அதுக்கடுத்ததாக மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூராக வரக்கூடிய வார்த்தைகளின் அமைப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து ஜும்லா, வாக்கிய அமைப்புகள். 2 வாக்கிய அமைப்புகள் உள்ளது. அல் ஜும்லத்துல் இஸ்மியா, அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா. இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய வாக்கியத்திற்கு அல் ஜும்லத்துல் இஸ்மியா என்று சொல்லப்படும். ஃபிஅலை கொண்டு ஆரம்பிக்கப்படும் வாக்கியத்திற்கு அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்று சொல்லப்படும். அல் ஜும்லத்துல் இஸ்மியாவில் 2 பகுதிகள் இடம்பெறும். ஒன்று முபத்ததா, இரண்டாவது அல் ஹபர். இந்த முபத்ததா ஹபர் மர்ஃபூ, ரெண்டுமே மர்ஃபூஆக இருக்கும் என்பதை கடந்த வகுப்புகளில் நாம் படித்திருக்கின்றோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து அப்வாபில் ஃபிஅலி சுலாசில் முஜர்ரத், 3 எழுத்துக்கள் மட்டும் கொண்டதாக வரக்கூடிய ஃபிஅலுகளின் அப்வாபுகளை நாம் படித்திருக்கின்றோம். இந்த கரும, இன்றைய வகுப்பில் கூட நினைவுபடுத்தப்பட்ட கரும எக்ருமு, மீஸ் அஜ்னாஸில் பார்த்த அந்த அமைப்பு, இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து ஃபிஅலுடன் இணைந்து வரக்கூடிய தமாயிர், அந்த ஃபாயிலாக வரக்கூடிய தமாயிர்கள் எப்படி வருது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். 14 அமைப்புகளில் மாதியான ஃபிஅலுடைய அவன் செய்தான், அவர்கள் செய்தார்கள் என்ற அமைப்பு 14 அமைப்புகள் இருக்கின்றன. இதில் 2 அமைப்புகளில் தமீரானது முஸ்தத்திராக இருக்கும். மீதமுள்ள 12 அமைப்புகளில் தமீரானது முத்தசில், சேர்ந்து வரும். அது எப்படி சேர்ந்து வரும் என்பதை இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இதில் அலிஃபுல் விகாயாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஜாருன் வ மஜ்ரூருன், மிக முக்கியமான ஒரு பாடம் இது. ஜாருன் வ மஜ்ரூருன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதைத் தொடர்ந்து தமீருன், தமாயிர், பிரதி பெயர் சொற்களை பற்றியான பாடத்தை நாம் தெரிந்து கொண்டோம். தமாயிர் 2 வகையாக இருக்குது. தமீருன் முன்ஃபசிலுன், தமீருன் முத்தசிலுன். முன்ஃபசில், முத்தசில், பிரிந்து வரக்கூடியது, முத்தசில், சேர்ந்து வரக்கூடிய தமீர்கள். தமாயிர்கள் அனைத்துமே மபுனியுன் என்பதை தெரிந்து கொண்டோம். மபுனி எந்த இடத்திலும் என்ன செய்யாது, மஜ்ரூர், மர்ஃபூ, மன்சூபான இடங்களில் மாற்றம் அடையாது என்பதையும் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து தமாயிர்கள், இன்னொரு முத்தசிலான தமாயிர்கள் பெயர் சொல்லுடன் அல்லது ஜருடைய எழுத்துக்களுடன் சேர்ந்து வரும்போது எப்படி அவற்றை சர்ஃப் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இதனுடைய பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். எழுதி பயிற்சிகள் செய்யுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதைத் தொடர்ந்து கடந்த வகுப்பில் அல் முதாஃபு வல் முதாஃப் இலைஹி, முதாஃப், முதாஃப் இலைஹி. இந்த முதாஃப், முதாஃப் இலைஹி இதில் போன வகுப்பில் நாம் சொன்னோம், முதாஃப், முதாஃப் இலைஹி ஷிபுஹு ஜும்லாவாக இருக்கலாம் என்று. ஆனால் நஹ்வியின்கள், இலக்கண வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அல் முதாஃபு வல் முதாஃப் இலைஹி, ஒரு இஸ்மை கொண்டு ஆரம்பமாகக்கூடிய முதாஃபும் அதனுடன் அந்த இஸ்மானது எதன் பக்கம் இணைக்கப்பட்டதோ அந்த முதாஃப் இலைஹியான இஸ்மானது இது ஷிபுஹு ஜும்லாவில் வராது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே அல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி என்ன கிடையாது, ஷிபுஹு ஜும்லாவில் வராது. ஆனால் தர்ஃப் முதாஃப், முதாஃப் இலைஹி ஷிபுஹு ஜும்லாவில் வரும். அதை நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறோம். ஆனால் இங்கே வரக்கூடியது இஸ்மு.
இந்த இடத்துல யோமுல் ஜுமாஅத்தி, ஜுமா நாளானது, இது முபத்ததா, முதாஃப் இது முதாஃப் இலைஹி, இது ஹபர், முதாஃப் இது முதாஃப் இலைஹி. யோமுல் ஜுமாஅத்தி ஜுமா நாள், யோமுல் ஈத் பெருநாளாகும் என்ற அர்த்தமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது பெருநாளைக்கு நாம் எப்படி ஒரு நல்ல ஆடை அணிந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வோமோ அதே போல ஜும்மா அன்று நல்ல ஆடை அணிந்து குளிக்கக்கூடிய வசதி உள்ளவங்க குளித்து, வாய்ப்புள்ளவங்க குளித்து, சுத்தமான நிலையில் நல்ல வாசனை திரவியங்கள் பூசி செல்லுதல். அப்போ இது எதற்கு ஒப்பாக ஆகிறது என்றால் ஈதுக்கு ஒப்பாகிறது. அப்போ இது ஒரு முபத்ததா ஹபருடைய சென்டென்ஸ் ஆகும். அதை இப்படின்னு நம்ம சொல்லலாம். யோமுல் ஜுமா, ஜுமா நாளானது யோமுல் ஈத் பெருநாளை போன்றாகும் என்ற அர்த்தமும் சொல்லலாம். யூஸ் பண்ணாம கூட நம்ம அப்படி சொல்லலாம். அல் முதாஃபு அல் முதாஃப் இலைஹி, அதற்கு குர்ஆனில் வரக்கூடிய உதாரணங்களை இந்த பக்கத்தில் நாம் போன வகுப்பில் நாம் படித்து விட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஷிபுஹுல் ஜும்லதி, ஜும்லா வாக்கியத்தை போன்றிருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட்டான வாக்கியம். அது ஒரு கம்ப்ளீட்டான வாக்கியம் சொல்ல முடியாது, அதுக்கடுத்து இன்னொன்று ஒரு வார்த்தை வந்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஷிபுஹுல் ஜும்லா, ஜும்லாவை போன்று இருக்கக்கூடியது, ஜும்லாவை வாக்கியத்தை போன்ற பொய்யான வாக்கியம் என்றோடு சொல்லலாம். இதுக்கு இங்கிலீஷ் இது எப்படி வாசிக்கிறது? The phrase ظرفٌ ومضاف إليه. ظرفٌ அதுக்கடுத்து அதனுடன் இணைக்கப்பட்டு வரக்கூடிய பெயர்ச்சொல். இந்த ரெண்டும் சேர்ந்து வர்ஃபுன் இஸ்முன் மஜ்ரூருன், அதாவது வர்ஃபுக்கு அடுத்து வரக்கூடியது முதாஃப் இலைஹின் அடிப்படையில் இஸ்முன் மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கும். இந்த வர்ஃப் வ முதாஃப் இலைஹி இந்த மாதிரியான இணைப்பிற்கு ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படும். உதாரணமாக வர்ஃபுன், வர்ஃபுக்கான உதாரணம் ஃபௌக மேலே, அமாம முன்னால், தஹ்த கீழே, ஹல்ஃப பின்னால், அதே போல கபில் பஅத், கபில் முன்னால், பஅத் பின்னால், இதெல்லாமே வர்ஃபில் வரக்கூடிய வார்த்தைகளாகும். இந்த வர்ஃபு எப்போதுமே முதாஃபாக இருக்கும், அதுக்கடுத்து முதாஃப் இலைஹி ஒன்று இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது முதாஃப் இலைஹியாக இருக்கும், மஜ்ரூராக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து வர்ஃபும் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்முன் மஜ்ரூரும் சேர்ந்து ஷிபுஹு ஜும்லா என்று சொல்லப்படும். ஷிபுஹு ஜும்லா என்னைக்குமே இந்த வர்ஃபும் ஆரம்பத்தில் வர்ஃப் வருது அல்லது ஆரம்பத்தில் ஜருட் எழுத்து வருது அப்படின்னு சொன்னால் இது முபத்ததாவாக வராது. முபத்ததா அது என்னவாக இருக்கணும் சொன்னால் மர்ஃபூஆன ஒரு இஸ்மாக இருக்கணும். இஸ்மு இல்லாமல், மர்ஃபூஆன இஸ்மு இல்லாமல் அது வர்ஃபாக இருக்குமையானால் அல்லது ஜருடைய எழுத்தாக இருக்குமையானால் அது முபத்ததாவாக இருக்காது. மாறாக வர்ஃபு முதாஃப் அதுக்கடுத்து வரக்கூடிய மஜ்ரூரான இஸ்மானது முதாஃப் இலைஹி மஜ்ரூருன் இஸ்முன் மஜ்ரூருன் வ முதாஃப் இலைஹி என்று சொல்லலாம். அதே போல ஜருட் எழுத்தாக இருந்தால் ஜருட் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மானது இஸ்முன் மஜ்ரூருன்னு சொல்லிட்டு இந்த ஜருடைய எழுத்தும் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூரும், அதே போல வர்ஃபும் வர்ஃபுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முன் மஜ்ரூருன், இந்த ரெண்டும் சேர்ந்து இதற்கு என்ன சொல்லப்படும்? ஷிபுஹு ஜும்லா. ஷிபுஹுல் ஜும்லதி ஹபர் முகத்தம் என்று சொல்லப்படும். எப்படி சொல்ல வேண்டும்? ஷிபுஹு ஜும்லா ஹபர் முகத்தம். அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்முன் மர்ஃபூஉன், மர்ஃபூஆன இஸ்மாகிறது முபத்ததஉன் முஅக்கருன், பின்னால் வரக்கூடிய முபத்ததா என்று இதற்கு தர்கீப் சொல்லப்படும். சரிங்களா? இதுக்கு தர்கீப் எப்படி சொல்லணும்? வாக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த முறையாக எப்படி சொல்ல வேண்டும்? ஷிபுஹு ஜும்லா
ஹபர் முகத்தம். உஸ்ஃபூரன் என்பது முபத்ததா முஅக்கர் மர்ஃபூஉன். இப்போ முபத்ததா வர்றது அது மர்ஃபூ, அது மாரிஃபாவாக இருக்கணும். ஆனால் பின்னால வரக்கூடிய முபத்ததா முஅக்கராக வரக்கூடிய இடங்களில் நக்கிராவாகவும் என்ன செய்யலாம், வரலாம் என்ற கூடுதலான குறிப்பையும் எழுதி கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம படிக்கலாம் பாருங்கள். ஃபௌக ஷஜரஹ், மரத்திற்கு மேலே, உஸ்ஃபூருன், குருவி இருக்கிறது. உஸ்ஃபூருக்கு மஅனா என்ன? குருவி. ஃபௌக ظرف முதாஃப், அஷ்ஷஜரதி முதாஃப் இலைஹி, இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன? ஷிபுல் ஜும்லா. ஷிபுல் ஜும்லதி خبر முகத்தம், உஸ்ஃபூருன் முபத்ததஉன் முஅக்கருன். அதே போல அமாமல் பைத்தி, வீட்டிற்கு முன்னால், ஷஜரத்துன் கபீரத்துன், பெரிய மரம் இருக்கிறது. இதனுடைய தர்கீப் என்ன? அமாம ظرف முதாஃப், அல் பைத்தி முதாஃப் இலைஹி, அல் பைத்தி முதாஃப் இலைஹி. இந்த அமாமல் பைத்தி என்பது ஷிபுல் ஜும்லா ஹபர் முகத்தம், ஷஜரத்துன் முபத்ததன் முஅக்கருன், மன்ஊத்துன் கபீரத்துன் நஅத்துன். கபீரத்துன் என்பது என்னது? நஅத்துன். தஹ்த ஸய்யாரத்தி, காருக்கு கீழே, கல்புன் ஸகீருன், சிறிய நாய் இருக்கிறது. தஹ்த ظرف முதாஃப், அஸ்ஸய்யாரத்தி முதாஃப் இலைஹி, ஷிபுல் ஜும்லா خبر முகத்தம், கல்புன் முபத்ததன் முஅக்கருன் மர்ஃபூஉன் வ மன்ஊத்துன் ஸகீருன் நஅத்துன். خلفல் முதர்ரிசி, ஆசிரியருக்கு பின்னால், சபூரத்துன், கரும்பலகை இருக்கிறது. خلف ظرف முதாஃப், அல் முதர்ரிசி முதாஃப் இலைஹி, ஷிபுல் ஜும்லா خبر முகத்தம், சபூரத்துன் முபத்ததஉன் முஅக்கருன் மர்ஃபூஉன். சரி, அடுத்து ஷிபு ஜும்லாக வரக்கூடிய மற்றொரு அமைப்பு தான் ஜாருன் வ மஜ்ரூருன். ஹர்ஃபு ஜர்ரின், அதோடு சேர்ந்து இஸ்முன் மஜ்ரூருன், இந்த ரெண்டும் சேரக்கூடிய இந்த ஜும்லாவிற்கு ஷிபுல் ஜும்லா, ஜும்லாவை வாக்கியத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு பொய்யான வாக்கியம், ஒரு இன்கம்ப்ளீட்டான வாக்கியம், பூர்த்தி இல்லாத வாக்கியம். இப்போ பூர்த்தி ஆகிறதுக்கு அடுத்து ஒரு இஸ்மு வர வேண்டும். ஹர்ஃபு ஜர்ரின், ஹர்ஃப் ஜர், அலா மின் இலா ஃபி அன் லி பி, இதெல்லாம் நம்ம முன்னாலே படிச்சிருக்கிறோம். லில்லாஹி, அல்லாஹ்விற்கு இருக்கிறது. லில்லாஹிக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு இருக்கிறது. லாம் ஹர்ஃபு ஜர்ரின், அல்லாஹி இஸ்முன் மஜ்ரூருன், ஷிபுல் ஜும்லா خبر முகத்தம், அல் அஸ்மாஉ, பெயர்கள் இருக்கின்றன. முபத்ததன் முஅக்கருன், மன்ஊத்துன், அல் ஹுஸ்ன நஅத்துன். சரிங்களா? அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உள்ளன. ஃபில் பைத்தி, வீட்டிலே, ரஜுலுன், ஒரு ஆண் இருக்கின்றான், ஒரு ஆண் இருக்கின்றார். எப்படி என்றான் சொன்னார். ஃபி ஹர்ஃபு ஜர்ரின் அல் பைத்தி மஜ்ரூருன், ஷிபுல் ஜும்லா خبر முகத்தம், ரஜுலுன் முபத்ததஉன் முஅக்கருன். அல ஸரீரி, அல ஸரீர், கட்டிலின் மீது. சரீர் என்னதுமா? கட்டில். கட்டிலின் மீது, சாஅத்துன் ஜமீலத்துன், அழகிய கை கடிகாரம் இருக்கிறது. சரிங்களா? அல ஸரீரி, அலா ஹர்ஃபு ஜர்ரின், அஸ்ஸரீரி மஜ்ரூருன், ஷிபுஹு ஜும்லா خبر முகத்தம். என்னமா ظرف இல்லமா இது? அலா ஹர்ஃபு ஜர்ரின், அஸ்ஸரீரி இஸ்முன் மஜ்ரூருன், இந்த ரெண்டும் சேர்ந்த இணைப்புக்கு பேர் என்ன? ஷிபுல் ஜும்லா خبر முகத்தம். ஏன்னா ஷிபு ஜும்லா என்னவாக வராது? ஒருபோதும் முபத்ததாவாக வராது, خبر முகத்தம். அதாவது ஜர்ருடைய எழுத்து ظرف என்னவாக வராது?
முபத்ததாவாக வராது, வர முடியாது. சாஅத்துன் முபத்ததாவுன் முஅக்கருன் மன்ஊத்துன் ஜமீலத்துன் நஅத்துன் மௌசூஃபுன் சிஃபத்துன் என்று மற்றொரு பெயரையும் நாம சொல்லலாம். அலல் மக்தபி மேஜையின் மீது இருக்கிறது, கிதாபுன் ஜதீதுன் புதிய புத்தகம். அலல் மக்தபி ஜாருன் வ மஜ்ரூருன் ஹபர் முகத்தம் ஷிபுஹு ஜும்லா ஹபர் முகத்தம். கிதாபுன் முபத்ததவுன் முஅக்கருன் மர்ஃபூஉன் வ மன்ஊத்துன் அல்லது மௌசூஃபுன், ஜதீதுன் சிஃபத்துன் அல்லது நஅத்துன். இங்கதான் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இங்க நீங்க நினைவில் கொள்ள வேண்டும், ஷிபுஹு ஜும்லா ஜார் மஜ்ரூர் ظرف வ முதாஃப் இலைஹி. ஒருபோதும் இந்த ஷிபுஹு ஜும்லா ஜார் மஜ்ரூரும் ظرف முதாஃப் இலைஹியா வரக்கூடியதும் ظرفும் அதுக்கடுத்து முதாஃப் இலைஹியும் வரக்கூடிய இந்த ஷிபுஹு ஜும்லாவானது ஒருபோதும் முபத்ததாவாக வர முடியாது. ஏனென்றால் முபத்ததா வரக்கூடியது என்னவாக இருக்க வேண்டும்? எழுவாயாக இருப்பது என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு பெயர் சொல்லாக இருக்க வேண்டும், அல்லது பிரதி பெயர் சொல்லாக இருக்க வேண்டும். ஹுவ அல்லது ஹாதா அல்லது ஒரு பெயராக இருக்கணும், ஒரு மாரிஃபாவான ஒரு பெயர் சொல்லாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது வர்ஃபாகவோ அல்லது ஜார் ஹர்ஃப் ஜர்ராவாக இருக்குமையானால் அந்த அந்த வார்த்தையானது முபத்ததாவாக வராது. மாறாக அதுக்கடுத்து வரக்கூடிய மஜ்ரூர் அல்லது முதாஃப் இலைஹி ரெண்டும் சேர்த்து ஷிபுஹு ஜும்லா ஹபர் முகத்தம் என்றும், அதுக்கடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது முபத்ததா முஅக்கர் என்றும் தர்கீப் சொல்லப்படும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை எழுதி கொள்ளுங்க. அதுக்கடுத்து படிக்கக்கூடிய சட்டம் என்னன்னு சொன்னா அல் முஅன்னத், பெண்பால். பெண்பால் பொதுவாக ஒரு வார்த்தையின் கடைசியில் அத்தாஉல் மர்பூத்தஹ் அத்தாஉல் மர்பூத்தஹ் வறுமையானால் அது பெண்பாலாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக ஃபாத்திமத்து, இது ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயரா இருக்கனால இதுல என்ன வரல? தன்வீன் வரவில்லை. தன்வீனும் இல்ல தன்வீன் வராது, கஸ்ராவும் வராது. சரிங்களா? மம்னூஉம் மினஸ் ஸர்ஃப். ஃபாத்திமத்து என்பது என்னதுமா? மம்னூ, அல் மம்னூஉ மினஸ் ஸர்ஃப். பக்ரத்துன் அத்தாவுல் மர்பூத்தஹ் இருக்கின்ற காரணத்தினால் பக்ரத்துன் என்பது என்னதுமா? முஅன்னத், பெண்பாலாகும். கர்யத்துன் அத்தாவுல் மர்பூத்தஹ் இருக்கின்ற காரணத்தினால் இது பெண்பால். சலாமத்துன் பெண்பால். சலாமா அதாவது பாதுகாப்பு என்று அர்த்தமாகும். அதே போல அத்தாவுல் மஃப்தூஹா அல்ல மப்சூத்தா, இந்த விரிக்கப்பட்ட திறக்கப்பட்ட இந்த தா சில பெண்பாலாக வரக்கூடிய வார்த்தைகள்ல இடம்பெறும். அப்படியான வார்த்தைகள் சொன்னா உஹ்துன், சகோதரி. உஹ்துன் வந்து என்னது? சகோதரி. ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய தா என்னத்தா? அத்தாவுல் மஃப்தூஹா. அதே போல பின்துன் என்ற இந்த ரெண்டு வார்த்தையிலும், இந்த ரெண்டு வார்த்தையுமே என்ன வார்த்தை? முஅன்னத். ஆனா இங்க கடைசியா வந்து இருக்கக்கூடிய எழுத்தானது அத்தாவுல் மஃப்தூஹா, மகள். பின்துன், பின்துன் என்ன அர்த்தம்? மகள் என்ற அர்த்தமாகும். அடுத்து இரண்டாவது வகை, பெண்பாலாக வரக்கூடிய வகைகளில் இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா கடைசி எழுத்து அலிஃப் மக்சூரா, அலிஃப் மக்சூராக வரக்கூடிய வார்த்தை. உதாரணமாக லைலா, சல்மா, இதெல்லாம் பெயர், பெண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒரு பெயர். சல்மா, லைலா. சுக்ரா, அஸ்கருடைய தஸ்கீர் சுக்ரா, அக்பருடைய இஸ்மு தஃதீல் பார்க்குறோமா இல்லையா? இஸ்மு தஃதீல், இஸ்மு தஃதீல். சரிங்களா? தஸ்கீர் கிடையாது, தஸ்கீர் வேற. இஸ்மு தஃதீல் சிறப்புப்படுத்தி சொல்லப்படும் பெயர் சொல். அஸ்கருடைய மிக சிறியவன், அதனுடைய பெண்பால் என்ன? சுக்ரா, மிக சிறியவள். இங்க கடைசியில வரக்கூடிய அலிஃபுக்கு பேர் என்ன?
அலிஃப் மக்சூரா. இந்த அலிஃப் மக்சூராவை கொண்டு முடியக்கூடிய பெண்ணுக்கான பெயர் சொல், பெண்பால் பெயர் சொல். அதே போல அக்பருடைய பெண்பால் என்னது? குபரா. சரிங்களா? இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை என்னன்னு சொன்னா அலிஃப் மம்தூதாவை கொண்டு முடிக்கப்படும் பெயர் சொற்கள், பெண்பால் பெயர். உதாரணமாக அஸ்மாஉ, பெண்ணுக்கு சொல்லப்படும் பெயர் இது. சரிங்களா? இஸ்முக்கு பன்மை அஸ்மாஉன், அது அல்ல. இது என்னது? அஸ்மாஉ, ஒரு பெண்ணுக்கு வைக்கக்கூடிய பெயர் அஸ்மாஉ. அம்யாஉ, அம்யாஉ. அமா, குருடன், அது உடைய பெண்பால் அம்யாஉ, குருடான பெண்மணி. சரிங்களா? இப்போ இங்கே கடைசியில் வரக்கூடிய அலிஃபுக்கு பேர் என்ன? அலிஃப் மம்தூதா. அலிஃப் ஹம்சாக்கு முன்னால் வருது பார்த்தீங்களா? அம்யாஉ. இந்த அலிஃபை நம்ம என்ன செய்கிறோம்? மத்து பண்ணுறோமா இல்லையா? இங்கே வரக்கூடிய மத்துக்கு பேர் என்ன? மத்து முத்தசில். இந்த மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய பெண்ணுக்கான பெயர் சொல். ஹஸ்னாஉ, அழகான பெண்மணி. ஹஸ்னாஉ, ஹஸ்னா பேர் வைக்கிறாங்களா இல்லையா? ஹஸ்னாஉ. அடுத்து நான்காவது வகை, அது எப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர், ஆனா இங்க கடைசியில தாவுல் மர்பூத்தாலாம் இருக்காது, அலிஃப் மக்சூரா மம்தூதாலாம் இருக்காது. மாறாக அது பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயராக இருக்கும். மரியமு, மரியம் ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட பெயர். ஹிந்துன், ஜெய்னபு. மரியமும் ஜெய்னபுல என்ன வராது? தன்வீன் வராது, கஸ்ராவும் வராது. ஏனென்றால் இந்த ரெண்டுமே என்னதுமா? மம்னூஉ மின் அஸ்ஸர்ஃப். ஹிந்துன், ஹிந்துன்ல தன்வீன் வரும். அதுக்கடுத்து பெண்ணுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், பெண். இப்போ உம்முன், உம்முன் ஒரு உம்மா, தாய்க்கு சொல்லக்கூடிய பெயர் உம்முன் வார்த்தை. அரூசுன், உம்முண்டா தாய், அரூசுன் சொன்னா மணப்பெண். அத்தானுன் சொன்னா பெண் கழுதை. இதெல்லாம் பெண்ணுக்கான பெயர், பெண்பாலுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர். அத்தானுண்டா பெண் கழுதை. இதெல்லாம் நாம ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னால் வரக்கூடிய பிரதி பெயர்ச்சொற்கள் எப்படி பயன்படுத்தணும்? ஹிய என்று பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான அமைப்புகளை தெரிந்திருந்தால்தான், இந்த பாடத்தை தெரிந்திருந்தால்தான் இதற்கு முன்னால் வரக்கூடிய பிரதி பெயர்ச்சொல் அல்லது இஸ்மு இஷாரா, சுட்டு பெயர் சொற்கள், இவற்றையெல்லாம் சரியான முறையில் பெண்பாலாக கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதே போல மனித உடல் உறுப்புகளில், மனித உடலில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகள், இந்த 2 உறுப்புகளுக்கு 2 உறுப்புகளை எவ்வாறு பயன்படுத்தப்படும்? முஅன்னத், பெண்பாலாக பயன்படுத்தப்படும். உதாரணமாக ஐனுன், 2 கண்கள், யதுன், கைகள். மன்னிக்கணும், ஐனுன்னா ஒரு கண்ணு தான், ஆனா 2 உறுப்பு இருக்கிறதுனால, 2 கண்கள் இருக்கிறதுனால அது பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. யதுன் கை, ஊதுனுன் காது, விராஉன் முழங்கை, ரிஜ்லுன் கால், சாக்குன் முன்னங்கால். இவைகள், இந்த வார்த்தைகள் அனைத்தும் பெண்பாலாக பயன்படுத்தப்படுகிறது. காரணம், மனித உடலில் 2 உறுப்புகளாக இருக்கின்ற காரணம். அதே போல டவுன், மேலும் ஒரு டவுனுடைய பெயர், நகரத்தின் பெயர், அதே போல நாட்டின் பெயர்களும் பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. மிஸ்ரு, சூரியா, அல் ஹிந்து, இதெல்லாம் என்னவாக பயன்படுத்தப்படுது? பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. ஜும்ஹூரியத்துல் ஹிந்த் என்று பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் ஞாபகம் இருந்தா தான் அந்த இடத்துல பெண்பாலா பயன்படுத்தும். இல்லாட்டி பார்ப்பதற்கு ஆண்பால் மாதிரி தெரியும். ஆண்பாலா பயன்படுத்திட்டு ஹாதா
ரிஜுலுன்னு சொல்லிடுவோம். ஹாதா ரிஜுல்னா கிராமட்டிக்கல் அடிப்படையில் சரியா தவறா? தவறு. ஹாதிஹி ரிஜுலுன்னு சொல்லணும். ஹாதிஹி ஐனுன்னு சொல்லணும். ஹாதா ஐனுன்னு சொல்லாம சொல்ல முடியாது. இலக்கண அடிப்படையில் தவறா? அதை விட இந்த 5வது பகுதி தான் ரொம்ப மிக முக்கியமானது. மனப்பாடம் பண்ணாதான் நமக்கு இதெல்லாம் பெண்பாண்டு மனதில் இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். ஏன்னா இதுக்கு பெண்பால் என்பதற்கு என்ன கிடையாது, அந்த அத்தாவுல் மர்பூத்தா போன்ற அடையாளமே கிடையாது. பெண்ணுக்கான ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடிய உம்முன், அரூசுன் இந்த மாதிரியான அர்த்தத்தை தரக்கூடியதாகவும் இந்த வார்த்தைகள் கிடையாது. நாம அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். தாருன் வீடு. இப்ப வீடு எப்படி சொல்லணும்? ஹாதிஹி தாரி, இது என்னுடைய வீடு. ஹாதிஹி நார், அல்லாஹு தாலா நாரை குர்ஆன்ல பயன்படுத்தும் போது ஹாதிஹி என்றுதான் பெண்பாலாக பயன்படுத்துகிறான். ஆனா நமக்கு இந்த சட்டம் தெரியலண்டா ஹாதா நாருன்னு சொல்லிடுவோம். அதனால கவனிக்கணும், ஹாதிஹி என்று பயன்படுத்தணும். ரீஹுன் காற்று. ரீஹுன் என்னவா இருக்குது? பெண்பாலாக இருக்குது. சமாஉன் வானம் பெண்பால். ஷம்சுன் சூரியன் பெண்பால். ஆனா கமருன் என்னது? வஷ்ஷம்சி வதுஹாஹா, அல்லாஹ் தஆலா அங்க பெண்பாலாக பயன்படுத்துகிறான். ஆனா கமர் ஆண்பால். பாருங்க, அப்ப இதெல்லாம் அரபு வார்த்தைகளில் பயன்பாட்டில் உள்ள சட்டங்கள். அதை அப்படியே தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். குர்ஆன்ல ரீஹ அல்லாஹ் பயன்படுத்தும் போது ஃபீஹா என்று பெண்பாலாக பயன்படுத்துகிறான். அதுக்கடுத்து ஹர்புன் யுத்தம், யுத்தம் பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. அர்துன் பூமி, பூமி பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. சரிங்களா? நஃப்சுன் ஆன்மா பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. தரீகுன் பாதை பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. இது மிக முக்கியமானது. ஏன்னா தரீகுன் பாதையை நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரித்து உணர முடியாது இது ஆண்பாலா பெண்பாலா என்று. வார்த்தையை மட்டும் பார்க்கும்போது இது பெண்பால் என்று நம்ம அடித்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடையாது. தரீகுன் அர்த்த ரீதியாகவும் பாதை என்பதை பெண்பாலாக நம்ம உணர முடியாது. எனவே இந்த சட்டத்தை மனனம் செய்து கொண்டால்தான் சரியான இலக்கண அந்த பயன்பாட்டை நாம மேற்கொள்ள முடியும், செய்ய முடியும். தரீகுன் என்னது? ஹாதிஹி தரீகுன், இது பாதை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது மிக முக்கியமான ஒரு பாடம். இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் இந்த வகுப்பு நிறுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு நாம் அல்லாஹுடைய உதவியால் அடுத்து வரக்கூடிய நஅத் வ மன்ஊத்திலிருந்து நாம் தொடருவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மீண்டும் தாங்கள் அனைவரும் இதுவரைக்கும் படித்த சட்டங்களை, அப்படி என்னென்ன சட்டங்கள் படித்துள்ளோம், வார்த்தைகளின் வகைகள், ஜும்லாவின் 2 வகைகள், அடுத்து தமாயிர்கள், ஃபஅலுடைய மீசானுடைய சரஃபின் அமைப்பில் வரக்கூடிய ஃபஅல்களில் இடம்பெறக்கூடிய தமாயிர்கள், முத்தசிலான தமீர்கள் எப்படி வருது, அதைத் தொடர்ந்து ஜாருன் வ மஜ்ரூரன், ظرஃபுன் முதாஃப் இலைஹி, அதைத் தொடர்ந்து முதாஃப் இலைஹி படிச்சிட்டோம். தமாயிர்களை பற்றி படித்தது. அதைத் தொடர்ந்து கடைசியாக நாம் தற்போது படித்த முஅன்னஸ் பற்றியான பாடம் வரைக்கும் நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள். அல்லாஹ் உதவி செய்வானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். நாளைய வகுப்புடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய காலை வகுப்பு ரமதான் மாதத்திற்காக நிறுத்தப்படும். பிறகு ரமதான் பிறகு இன்ஷா அல்லாஹ் துவங்கப்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வெள்ளிக்கிழமை தஃப்சீர் வகுப்பும் கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.